வணக்கம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நோய்க்கான தீர்வு அப்படின்னு. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா, பிரம்மம் அப்படின்னாவே ஞானம், அதாவது ஞானத்தை பெறக்கூடிய காலம். அந்த காலத்தில் என்னென்ன செய்யணும், அந்த நேரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு செய்கிறது, படிக்கிறது, யோகா, தியானம் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரியன் உதயமாகறதுல இருந்து 3 மணி நேரம் முன்னாடி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 3 மணி நேரம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 6 மணிக்கு சூரியோதயம் அப்படின்னா அதிலிருந்து முன்னாடி 3 மணி நேரங்கிறது 3 மணி இல்லைனா 3:30 அந்த நேரம் எல்லாமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த நேரத்தில் இறை வழிபாடு போன்ற செயல்களை நம்ம செய்கிறது சிறப்பு. இது உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணம். அதே மாதிரி முன்னாடி ஜீரணம், அதாவது நம்ம சாப்பிட்ட உணவு, முன்னாடி நாள் சாப்பிட்ட உணவானது ஜீரணமாயிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரம், அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்திரிக்கிறது தான் மிக சிறந்ததாக கருதப்படுது. ஏன்னா ஜீரணம் ஆகாமல் நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா அது வந்து மனச்சிக்கலை ஏற்படுத்தும், மலச்சிக்கலையும் ஏற்படுத்தும். அதனால் ஜீரணம் ஆயிருக்கணும். அந்த மாதிரி நம்ம நைட்டு தூங்கும் பொழுது உணவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் இடைவெளி விட்டுட்டு தூங்குவது சிறப்பு. இதை ஆயுர்வேதத்தில் ஒரு வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பிராம்ஹே முகூர்த்தே உத்திஷ்டேத் ஜீர்ண அஜீர்ணே நிரூபயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எந்திரிக்கணும். ஆனால் எப்படி எந்திரிக்கணும், ஜீரணமானதுக்கு அப்புறம் எந்திரிக்கணும். இதை வந்து அஜீரணமாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த நேரத்தை தவிர்த்திடணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நோய்க்கு இது வந்து ஒரு தீர்வாக அமையுது. இதை நம்ம நீண்ட நாள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஒருவேளை உடல்நிலை சரியில்லை அந்த நேரத்தில் எப்படி அப்படின்னா அந்த நேரத்தில் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.